யாக்கை திரி மென்டல் மனதிற்கு பிறகு அதே ஜானரில் ஒரு பாடல் ஃப்ரம் ARRR. ஸோ காதலிக்க நேரமில்லை அப்படின்ற ஒரு படத்துலேருந்து ஒரு பாடல் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாட்டுக்கு முன்னாடி ஒரு கிம்ஸ் மாதிரி விட்டாங்க. ஸோ அதுலேயே வந்து இதோட சின்னதாக ஒரு பிட் மாதிரி விட்டாங்க. அப்பவே வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு. அதோட ஃபுல் வெர்ஷன் கேட்கும்போது ஒரு மாதிரி தலைவா அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஸோ காதலிக்க நேரமில்லை இப்போ ரீசெண்டாக வந்து ஏஆர் ரஹ்மானோட அந்த டிவோர்ஸ் மேட்ரு அதில் வந்து ரொம்ப ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக போயிட்டு இருந்த அவ்வளோ பெரிய விஷயத்த ஒரு பாட்டை போட்டு அப்படியே பாம் போட்டு இப்போ சோஷியல் மீடியா போனாலே வந்து இந்த பாட்டு மட்டும்தான் வந்து ஒலித்து கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஸோ அந்த வரிசையில் வந்து என்ன வாய்ஸியா வந்து அந்த லெவலில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கு சிங்கர்ஸ் வந்து இந்த பாடலில் வந்து ரொம்ப 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 இம்ப்ரெசிவாக இருக்கிறது வந்து ஏஆர் ரஹ்மான் வாய்ஸும் தி வாய்ஸும் ஒரு காம்பினேஷனில் வந்து வந்துருக்குது. ரெண்டு பேர் வாய்ஸும் மேக்ஸிமம் சிமிலராகவே இருக்கும். ஆனால் அது வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது. அது அட் சேம் டைம் வந்து இந்த ஜானர் வந்து ஒரு நல்ல ராக் சாங், அட் த சேம் டைம் நல்ல பீட்டோட ஒரு சாங்கு, அது வந்து நல்லா வைப்போட நம்மளை வந்து என்ஜாய் பண்ண முடியுது. ஃபர்ஸ்ட் வந்து தீப் பாடுற அந்த போர்ஷன், அதுக்கப்புறம் வந்து கிருத்திகா உதயநிதி, அது யாரோட ஐடியான்னு தெரியல, தலைவனை வந்து மெஜிஷியன் கெட்டப்ல வர வைப்பாங்க. ஸோ பியூர்லி ARRR இஸ் எ மெஜிஷியன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த பாட்டை ரெஜிஸ்டர் பண்ணது எனக்கு வந்து ஒன் ஆஃப் த ரீசன்ட் டைம்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் வீடியோஸ். அந்த சாங் பண்ணுவாங்க இல்லையா, சாங்க்கு ஒரு வீடியோ பண்ணுவாங்கல்ல, வீடியோ விஷுவல்ஸ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் விஷுவல்ஸ் வந்து இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் இது வரைக்கும் இந்த வருஷத்துலேயே ஒரு பயங்கரமான ஒரு விஷுவல்ஸ் இதுதான்ற மாதிரி சொல்லுவாங்க. உண்மையில ஸ்டெப்ஸ்ல இருந்து அந்த லொக்கேஷன்ல இருந்து அந்த செட்டிங்ல இருந்து ஒரு மாதிரி பயங்கரமாக பாட்டுக்கு ஈக்குவலா எல்லாமே செட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். வாட் அ சாங் அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். 2024 ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாங் அப்படின்னு கன்ஃபார்மா சொல்லியே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன். ஏன்னா இது வரைக்கும் எவ்வளோ பாட்டு வந்தாலுமே இந்த பாட்டு வந்து ஒரு மாதிரி பயமா இருக்கு. அதுவும் எண்ட் ஆஃப் த இயர்ல வந்து மொத்த பாட்டுமே தூக்கி சாப்பிட்டு ஒரு பாட்டை கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல். அதுவும் இவங்க எடுத்துட்டு இருக்க காதலிக்க நேரமில்லை அப்படின்ற ஒரு டைட்டில் வந்து ஒரு கல்ட்டு கிளாசிக்கான ஒரு படத்தோட டைட்டில். ஸோ அதுக்கும் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அதில் வந்து இவங்க ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் சிங்கிள்லேயே அடித்து தூக்கி தம்சம் பண்ணிட்டாப்புல, சம்பவம் பண்ணிட்டாப்புல அப்படின்ற ஒரு லெவலில் தான் இருக்கு. உண்மையிலே ஏஆர் இஸ் எ மெஜிஷியன். உண்மையாலே சொன்னேன், இவ்வளோ கான்ட்ரவர்சியை வந்து ஒருத்தர் இப்படி போட்டு மொத்தத்தையும் தம்சம் பண்ணி விட்டாப்ல அப்படின்ற மாதிரி தான் சொன்னோம். ஏன்னா அதில் நடுவில் வந்து ஏஆர்ஆர் வந்து ஒரு அம்மிங் பொசிஷன் மாதிரி செட் பண்ணுவார். அந்த பியானோலாம் வரும், இந்த பீட்டு போயிட்டே இருக்கும், ராக்காவே இருக்கும், நடுவில் அந்த பியானோலாம் செட் பண்ணது இதெல்லாம் தலைவனால் மட்டும்தாங்க முடியும். இவர் அந்த எக்ஸ்பிரிமெண்டல் கிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். த சேம் டைம் வந்து இந்த ஜென்சி மூட்லேயும் இருக்கேன், ஏஆர்ஆர் ஃப்ளேவர்லேயும் இருக்கு. ஸோ அந்த லெவலில் வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ உள்ள விஷுவலாக வந்து ஜெயம் ரவி நித்யாமன் அந்த ஸ்டெப்ஸ்லாம் ஒரு மாதிரி செம யூனிக்காக செம கேட்சா, அட் த சேம் டைம் சூப்பராக இருந்துச்சு. இவங்களோட காம்பினேஷன் ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் நல்லாவும் இருக்கு. ஸோ அந்த ஸ்டெப்ஸாக இருக்கட்டும், அவங்க டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், அந்த உள்ள இருக்க அந்த ஆம்பியன்ஸ்லாம் ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னை இழுக்குதடி ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாங் ஆஃப் 2024 வந்தது எண்ட் ஆஃப் த இயரில். உண்மையிலே நீங்கள் எவ்வளோ கான்ட்ரவர்சி எவ்வளோ ஒரு விஷயம் வந்தாலுமே சார் நீங்கள் இந்த மாதிரி மியூசிக்கில், ஏன்னா அவர் எத்தனை பேரோட எமோஷனை வந்து தூக்கி போட வச்சிருக்காரு, எத்தனை பேர் எமோஷனை வாங்கியிருக்காரு, எத்தனை பேரை எமோஷனலாக ஃபீல் பண்ண வச்சிருக்காரு அவரோட பாடல்களாலையும் இசையாலையும். ஸோ இசையின் ஒரு முதிர்ச்சி தான் வந்து ஏஆர்ஆர். ஸோ இந்த மாதிரி அந்த கான்ட்ரவர்சி டைமில் இன்னும் 2 பாட்டு கூட நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா நம்மளுக்கு மார்க்கிறது வந்து புதுசு இல்லை. ஸோ உண்மையாலே ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு பாடலாம். நான் அந்த வைப்பிலேயே என்னை இருக்குதடி, ஐயோ விஜிஷியன் ஐயா ப்ளீஸ் எல்லாருமே கேளுங்க. ஆல்மோஸ்ட் கேட்டிருப்பீங்க, இல்லைனாலும் போய் கேளுங்க. உண்மையிலே பயங்கரமான ஒரு பாட்டு.